கைஸ் கொஞ்ச நாள் அப்டேட் பெருசாக எதுவுமே வரல. நானும் சரி SA20 ரிட்டன்ஷன்ஸ்லாம் சொல்லட்டும் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணாமேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கைஸ். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா யாரோ கிளப்பி விட்ட கதை மாதிரி தான் இருக்குது, ஒரு கற்பனை கதை மாதிரி தான் இருக்குது. இதை கேட்கும்பொழுது சிஎஸ்கே வந்து ஷியோம் டூபே அண்ட் டெவால் ப்ரூஸை ட்ரேட் பண்ண ரெடியாக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு ரூமர் வந்திருக்கு. அது எப்படி தீமிகளும் சிஎஸ்கேல டெவால் ப்ரூஸ் ஒரு ஸ்டார்டராக இருக்காரு, அவரை ஏன் சிஎஸ்கே ரெடியாக ட்ரேட் பண்ணுறதுக்கு இருக்காங்கன்ற மாதிரியும் நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் நியூஸ் இந்துஸ்தான் டைம்ஸ்லாம் வந்திருக்க மாதிரி நான் பார்த்துருந்தேன். ஸோ மேஜராக பார்க்கும்போது கொஞ்சம் கற்பனை கதை மாதிரி தான் இருக்குது. ரீசெண்டாக பெருசாக எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை. சரி இதை கிளப்பி விட்டுலாமேன்ற மாதிரி அவங்க போட்டிருக்கலாம். பட் சப்போஸ் இது உண்மையாக இருக்குமானால் சிஎஸ்கே எப்படி யோசிச்சிருப்பாங்கன்றதையும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஸோ பேசிக்காக என்னதுன்னா டெவால் ப்ரூஸ் அண்ட் ஷியோம் டூபே தான் நம்மளோட நம்பர் 4 அண்ட் நம்பர் 5 இருக்காங்க. சப்போஸ் ஷியோம் டூபேவே ட்ரேட் பண்ண ரெடியாக இருந்தாலும் மிடில் ஆர்டரில் ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேட்டர் நம்ம மிஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்லாட்டையும் நம்ம ஃபுல் பண்ண பார்க்கணும். அதுக்கு பேரலடாக டெவால் ப்ரூஸையும் நம்ம ட்ரேட் பண்ண ரெடியாக இருக்கோம்னா சிஎஸ்கே கார்த்திக் சர்மா அண்ட் டெவால் ப்ரூஸோட ரோல் ரொம்ப ஓவர்லாப் ஆகுதுன்னு மாதிரி திங்க் பண்ணியிருக்கலாம். அண்ட் டெவால் ப்ரூஸ் ஒரு ஸ்டார்டர் பிளேயராக ஆடணும்னா அவர் நடுவில் எப்படி ஒரு கிளிம்ஸ் காட்டினாரோ போன வருஷம் எப்படி காட்டினாரோ அதையே கண்டினியூ பண்ணணும். கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடணும். லைக் 4 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான் ஆட முடியும். ஸோ அதில் ஒரு ஸ்லாட் அவர் எடுக்கும்பொழுது இந்தியன் பிளேயர்ஸ் மாதிரி சுற்றி அவுட் ஆகாமல் அடிக்க வேண்டிய பால் மட்டும் அடித்து கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணணும். பட் இதுக்கு தடங்களாக இருக்கிற 2 விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பின்லேயே சொல்கிறேன் கைஸ். நம்ம இந்த ஸ்பின் டேட்டா அனலிஸ்ட்லாம் பார்க்கும்போது குட் லென்த்தில் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறதை பார்க்க முடிஞ்சுது. அண்ட் ஃபாஸ்ட் பாலிங் அகேன்ஸ்டாகவும் நம்ம பார்த்துருக்கோம் ஹை பேஸ் ஷார்ட் பால் போட்டால் அவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி சில பல வீக்னஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் தாண்டி அவர் நல்லா ஸ்கோர் பண்ணணும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து. பட் கரண்ட் சிஎஸ்கே 11 இந்த ஹை பேஸ் ஆடக்கூடிய ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் டெஃபினட்டாக தேவைப்படுது. பட் அது டெவால் ப்ரூஸ் ஸ்லாட்டில் வருமா இல்லை எந்த ஸ்லாட்டில் எடுத்துகிட்டு வருவாங்கன்ற ஒரு கொஷின் மார்க் இருக்குது. சப்போஸ் சிஎஸ்கே வந்து ப்ரூஸ் பண்ணுற வேலையை கார்த்திக் சர்மாவே பண்ணிடுவாரேன்னு யோசிச்சா மட்டும்தான் இது ஒரு பாசிபிள் ஆப்ஷனாக இருக்குமே தவிர என்னை பொறுத்தவரை அந்த ஆப்ஷன் நடக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பேசிக்காக என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ஹர்திக் பாண்டியா அவங்களுக்கு வேணும்னா உங்கள் டீம்லேருந்து ஷியோம் டூபேவும் வேணும், அது போக ஆயுஷ் மாத்திரையும் எங்களுக்கு வேணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க போல. பட் சிஎஸ்கே வந்து தம்பி நாங்கள் ஆயுஷ் மாத்திரையெல்லாம் உங்களுக்கு தர மாட்டோம், வேணும்னா டெவால் ப்ரூஸும் தரும், கூடவே ஒரு 10 கோடியும் சேர்த்து தரோன்ற மாதிரி சொல்கிறாங்கன்னு அந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே இதுக்கான பாசிபிலிட்டி மிக 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 குறைவு. அண்ட் ஈவன் ஒரே பாசிபிலிட்டி என்னன்னா ஷியோம் டூபே போறாருன்னா அவருக்கு கூட இன்னொரு பிளேயர் தேவைன்னா ஒன் ஆஃப் த இந்தியன் பவுலர்ஸாக கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. இதுக்கு எம்ஐ ஒத்துக்கலனா எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா டு சிஎஸ்கே ட்ரேட் நடக்க சான்ஸே இல்லை கைஸ். அந்த ட்ரேடை நம்ம மறந்துடலாம். வேற டீம் கூட ஹர்திக் பாண்டியா எடுக்கிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். ஸோ கைஸ் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க. உங்களை பொறுத்தவரை இது ஒன் ஆஃப் த கற்பனை கதைஸ் ஆஸ் எக்ஸ்பெக்டடா இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ உண்மை இருக்கும், சிஎஸ்கே ப்ரூஸை தர கூட ரெடியாக இருக்க மாதிரி தான் தெரியுதுன்னு நினைக்கிறீங்களான்றதையும் மென்ஷன் பண்ணுங்க. ரைட், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா SA20க்கான அப்டேட்டட் ஷெடியூல் வந்திருக்கு கைஸ். இந்த வருஷம் 2027 ஜான்வரியில் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் வீக் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் முன்னாடி. அதை அப்படியே அப்டேட் பண்ணி 17 ஜனவரி தான் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கான ரீசன்ஸ் என்னன்னா இங்கிலாந்துக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஒரு பெரிய சீரியஸே நடக்குது. 3 டெஸ்ட் மேட்ச் 3 ஒன் டேன்னு கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் டோர்னமெண்ட் நடக்குது. ஸோ அதனாலேயே கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. அண்ட் இதில் ஒரே நல்ல விஷயம் என்னன்னா நிறைய இங்கிலாந்து ஸ்டார்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம். ஏன்னா அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்காவில் தான் நடக்குது. ஸோ அதனால இது ஒரு சான்ஸாக எடுத்துகிட்டு விளையாட பார்ப்பாங்க. ஸோ ஒருவேளை எல்லாம் நல்லா போச்சுன்னா எல்லாமே கரெக்டாக பிளான் பண்ணி எந்த பிளேயர் எடுத்தால் கரெக்டாக இருக்கும்னு நினச்சி பிக் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக நல்ல பிளேயர்ஸை சைன் பண்ணலாம். பட் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்க போகிறாங்கன்றது தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹாரி ப்ரூக் மாதிரியான பிளேயர் டெஃபினட்டாக சிஎஸ்கேல ஜேஎஸ்கேல கரெக்டாக நம்பர் 4 ஸ்லாட்டில் செட் ஆவார். பட் உடனே ஜாயின் பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா அதுதான் பெரிய கொஷின் மார்க்கு. ஏன்னா அவர் ஆல்ரெடி கொஞ்சம் கராரான பார்ட்டியாக இருக்கார். லைக் என்னோட ஊர் தான் முக்கியம், தாய்மண் தான் எல்லாமே, என் நாட்டை தவிர வேறு எந்த டோர்னமெண்ட்டும் ஆட மாட்டேன்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கார். பட் இருந்தாலும் வேர்ல்ட் கப்பும் வரனால என் தாய்மண்ணுக்காக நான் கலந்துக்க ரெடியாக இருக்கேன்னு கூட அவரை பாடியை வருத்திட்டு கூட அவர் ஆடலாம், ஆடாமையும் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பொறுத்து அவரோட சைனிங் நம்ம எடுக்கலாம் கைஸ். ஈவன் ஜேமி ஸ்மித்தை கூட சைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த டெஸ்ட் மேட்ச் நடந்தனால அவர் அப்புறம் இன்ஜர்ட் ஆகி அவரோட சைனிங் நம்ம விட்டுட்டோம். ஸோ மேபி அவரை கூட அகைன் டார்கெட் பண்ணலாம். பட் ஒன் பாயிண்ட் நோட், அவர் T20s பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் தான் இறங்குறாரு. ஸோ எனக்கு ஆல்ரெடி இங்கே ஜேம்ஸ் வின்ஸ் இருக்காரு ஒன்று, ப்ளஸ் ஃபாஃப் அண்ட் ஆல்ரெடி அந்த ஃபாஃப் அண்ட் வின்ஸ் காம்பினேஷனே 2 ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸாக இருக்காங்களேன்னு யோசிக்க தோணுது. ஸோ அங்கே கூட ஏதாவது சரி பண்ண முடியுமா தான் யோசிக்கிறேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஃப் அண்ட் வின்ஸ் காம்பினேஷனாக 2 ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸோட நம்ம அந்த ஸ்பின் ட்ராக்ஸில் மாட்டிக்கிட்டே இருந்தோம். ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும்னா அங்கே ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரை போட்டுட்டு 1 டவுனில் வின்ஸை இறங்க வச்சுட்டு நம்பர் 4 அகைன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டரை இறக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில பல காம்பினேஷன்
காம்பினேஷன்ஸ்லாம் கரெக்டாக திங்க் பண்ணணும் கைஸ். நீங்கள் இங்கே தான் பாருங்கள் எஸ்ஆர்ஹெச் அழகாக டீம் எடுத்தாங்க. லைக் லெஃப்ட் அண்ட் ரைட்னு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளும் டீம் செட் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல கைஸ், இனிமேல் கரெக்டாக செட் பண்ணால் டீம் ஓரளவுக்கு நல்லா எடுத்துகிட்டு வரலாம். பட் அதுக்கான கோச் யாரை போடுறாங்கன்னு வேற தெரியல. அது வேற ஒரு தனி தலைவலி. யாரை போட போகிறாங்க, என்ன பிளான் பண்ண போகிறாங்கன்றது எதுவுமே நமக்கு ஒரு அப்டேட்டும் தெரிய வரல கைஸ். ரீசெண்ட் டேஸில் பிஹைண்ட் த சீன்ஸ் நிறைய நடந்துருக்கலாம். அதுக்கப்புறம் எனக்காவது நமக்கு தெரிய வரும். ஸோ அப்போ நம்ம பார்க்கலாம் எப்படி டீம் எடுக்க போகிறாங்கன்னு. அண்ட் இதை பற்றி தான் யோசிக்கும் போது நம்ம லாஸ்ட் இயர் வந்து இந்த ரிட்டன்ஷன்ஸ்க்கு அப்புறமா வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம். எல்லா டீமோட பர்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்னு. அப்போ பார்த்தீங்கன்னா சன்ரைசர்ஸ்க்கும் சரி நம்ம டீமுக்கும் சரி சேம் அமௌண்ட் ஆஃப் பர்ஸ் இருந்திருக்கும் பேலன்ஸு. அண்ட் அதில் என்ன மாதிரி பிளேயர்ஸ் அவங்க பிக் பண்ணாங்க, நம்ம எப்படி பிக் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஆல்மோஸ்ட் சேம் ப்ரொஃபைல் ஆஃப் பிளேயர்ஸ் தான். பட் அவங்க சூப்பராக செட் பண்ணி டீம் எடுத்தாங்க. நம்ம ஆக்ஷன்லேயே மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனாலேயே எந்த கோச் வந்தாலும் சரி அவங்க ஆக்ஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பார்க்க நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன். ஏன்னா அதில் தெரியும் அது கிளியராக நம்ம எப்படி யோசிக்கிறோம், கரெக்டாக பிளான் பண்ணுறோமா, கரெக்டான ஹோல்ஸை ஃபில் பண்ணுறோமான்னு. அண்ட் ஒரே நல்ல விஷயம் என்னன்னா இந்த ஷெடியூல் பண்ணி பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி போலன் பார்க்கில் பால் ராயல் செகண்ட்ஸ் தான் ஆடுறோம். அந்த பிச்சில் தாறுமாறாக திரும்பவும் பிச்சு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக 3 ஸ்பின்னர்ஸோடு ஆடணும். ஸோ அதனால் சப்போஸ் டீம் ஒழுங்காக காம்பினேஷன் அமையலைனா கூட மேட்சே நல்லா அடி வாங்கி வெளியே வருவாங்க. பட் எஸ் இப்போதைக்கு நிலமை அப்படி தான் கைஸ் இருக்குது. அடுத்தது ரிட்டன்ஷன்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்போ வருதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அதெல்லாம் டெஃபினட்டாக வந்துச்சுன்னா நம்ம சேனலில் உடனே வீடியோ வரும் கைஸ். ஸோ அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஹை பட்டனை தேடி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அகைன். டேக் கேர், பை.